ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக ஃபார்மசிஸ்ட்டுக்கான கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அண்ட் தென் ஸ்டில் கோயிங் ஆன், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் சில பேர் வேலை கிடைக்காமல் இருக்கலாம், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராச்சும் படித்து முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிப்மர் விட்டுருந்தாங்க. அதாவது ஜிப்மர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான் விட்டுருந்தாங்க. அதில் டிப்ளமோ அண்ட் பிஃபார்ம் எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் வீக் தான் அது நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் அப்ளை மோடு இன்னும் ஸ்டில் கோயிங் ஆன் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் ரயில்வே ஃபார்மசிஸ்ட் ரெண்டுத்துக்குமே இன்னும் நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அதாவது இன்னும் 2 நாளில் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு முடியுது. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி பிஃபார்ம். அண்ட் தென் ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அப்ளை மோடு எண்ட் ஆக. அதுக்கு டிப்ளமோவும் எலிஜிபிள், பிஃபார்மும் எலிஜிபிள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் தான் ரயில்வே ஃபார்மசிஸ்ட் வந்துச்சு. ட்ரக் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸாக எப்போ வந்துச்சுன்னு கிளியராக தெரியல. ஆனாலும் அது ரேரஸ்ட் கேஸ் தான். ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி வருமானன்றது அஷூரன்ஸே இல்லை. அண்ட் தென் இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஆனால் ஸ்டில் கவர்மெண்ட் அதை போஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. இஎஸ்ஐசி போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு 5 போஸ்ட்டோ என்னதோ கொடுத்துருந்தாங்க. அதில் ஜஸ்ட்டு 2 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. அதாவது அலோபதியில். அதில் இன்னும் மிச்சம் 2 போஸ்ட்டு 3 போஸ்ட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அது இந்த வருஷம் கொடுத்துருக்கலாம். அவங்க வருஷத்துக்கு நடத்தாமல் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடத்துகிறாங்க. அண்ட் தென் யூபிஎஸ்சியில் கூட ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க. அது இன்னும் நோட்டிஃபிகேஷனே விடலை. அது என்ன கதைன்னே தெரியல. நிறைய வேக்கண்ட் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டும் ட்ரக் இன்ஸ்பெக்டரும் அப்ளை பண்ணுங்கள். சேலரி வைஸ் பார்த்திங்கன்னா குட். அண்ட் தென் அவங்க லைஃப் நல்லா லீட் பண்ணலாம். ஏன்னா சேலரி மினிமம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30,000 ப்ளஸ் தான் வரும். பேசிக் சேலரி 30,000. அலவன்ஸ் அண்ட் தென் ட்ராவலிங் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரவுண்ட் 40 ப்ளஸ் அந்த ரேஞ்சு 45 ரேஞ்சு கிட்ட வரும். ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் 2 நாளில் தான் முடியுது. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் அது போட்டேன். ஏன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல போஸ்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம ஃபார்மசி ரிலேட்டடாக 70% தான் கேட்குறாங்க. அண்ட் தென் ரிமைனிங் 30% அவுட் ஆஃப் சிலபஸ். அதாவது ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ் அந்த ரீஜன்லேருந்து தான் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஃபார்மசிஸ்ட் அந்த 70 மார்க்கு மட்டும் படித்தா க்ராக் பண்ணிடலாமா அப்படின்னா, நம்ம 70 கொஷினுமே கரெக்டாக அட்டன் பண்ணிட முடியாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜிப்மருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு 4 மார்க் கரெக்ட் ஆன்சருக்கு, ராங் ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கும் 3 கொஷினுக்கு 1 மார்க் போகும் ராங் கொஷினுக்கு. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க்கு. ஸோ நம்ம ஃபார்மசி சிலபஸை மட்டும் நம்பி போனால் கொஞ்சம் ட்ராபேக் தான். கட் ஆஃப் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமைனிங் 30% இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலராக ஒரு 20 மார்க்ஸ் எய்ம் பண்ணிங்கன்னு வைங்க, 90 கொஷின்ஸ் ஆகிடும். அதில் நீங்கள் லைட் ஃபோக்கஸ், மினிமம் ஃபோக்கஸ் கொடுத்தாலே போதும். அதை நீங்கள் ஜென்ரலாக அடிச்சிடலாம். ஏன்னா ரீசனிங்ஸு, மேக்ஸு அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ் அந்த மாதிரி தான் ஜென்ரலாக தான் கேட்பாங்க. அது ஒரு பேசிக் லெவல் 10th லெவலில் தான் கேட்பாங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு போனீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் பாஸ் பண்ணுறதோட கட் ஆஃபும் க்ராக் பண்ணி ஒரு ஜாப்பும் வாங்கிடலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டு நான் கட் ஆஃப் பார்த்ததில், ப்ரீவியஸு கட் ஆஃப் பார்த்ததில் ஜிப்மருக்கு 70 மார்க்கு கூட எடுக்கல. அதாவது 100 கொஷினுக்கு 70 கொஷின் கூட யாரும் அட்டன் பண்ணல. கரெக்டாக 70 பிலோ தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 65 நியர்லி. அண்ட் தென் ரயில்வே ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 62 மார்க் தான் எடுத்திருந்தாங்க 100க்கு. ஸோ நம்ம கட் ஆஃபே 70 ப்ளஸ் எடுத்தாலே நமக்கு வேலை கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, அது எந்தெந்த டாப்பிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் க்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு
ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஏன்னா 2024 இஸ் கோயிங் டு அவர் இயர். நீங்கள் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா படிச்சுட்டே இருங்க. அதை வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால், அதாவது எப்படி அப்ளை பண்ணணும், ஆர் சிலபஸ் வைஸ் ஆர் எனி அதர் வைஸ் அந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கேன் ஹெல்ப் யூ. அண்ட் தென் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எது வந்தாலும் டவுட் கேளுங்க கமெண்ட்டில், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் ஐ கேன் ஹெல்ப் யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ.